ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பல லட்சம் குடும்பங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஹேப்பியான நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் நம்மள வாட்டி வதச்சிட்டு இருந்தாலும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. ஆமாங்க, எல்லாருமே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த ஏடிபி கமிஷன் பத்தின வேலைகள் இப்போ பயங்கரமா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெறும் 5, 10% தான் இல்ல. கிட்டத்தட்ட 34% வரைக்கும் சம்பள உயர்வு கிடைக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதனால அடிப்படை சம்பளம் எவ்வளோ உயரும்? எப்போ இருந்து இது அமலுக்கு வரும்? இந்த வீடியோல தெளிவா, கிளியரா பார்க்கலாம் வாங்க. விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவைண்ட். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை மத்திய அரசு அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கான சேலரி, அலவன்ஸு, ஓய்வூதியம் இதெல்லாம் மாற்றி அமைப்பாங்க. அதுக்காக ஒரு குழு ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட்டா பார்த்தீங்க 2016ல பண்ணாங்க. இப்போ அகைன் 2026ல பண்ணியிருக்காங்க. இப்போ ஏடிபி கமிஷனுக்கான ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா, ஒரு குழு ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு குடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா எவ்வளோ சேலரி ஹைக் பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த ஏடிபி கமிஷன் மூலமா இந்தியா முழுக்க வேலை பார்க்குற சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும், 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் மிகப்பெரிய அளவுல பொருளாதார ரீதியா ஒரு ஏற்றம் கிடைக்கும் சொல்லலாம். சரி, இப்போ மெயின் மேட்ருக்கு வந்துடலாம். இந்த சம்பளத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, அதுக்கு இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. நம்ம என்டிடிவி வெளியிட்டிருக்க ரீசெண்டான அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, இந்த எய்த் பே கமிஷனில் 2.57 அப்படின்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பரிந்துரை செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறதா என்டிடிவியில் சொல்லியிருக்காங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போதைக்கு மத்திய அரசு ஊழியருடைய குறைஞ்சபட்ச அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 18,000 இருக்குது. இதோட பரிந்துரைக்கப்படுற இந்த 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, அதை 18,000 பெருக்கினீங்கன்னா அப்போ புதிய அடிப்படை ஊதியம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ரூ. 46,260 வரும். ஸோ 18,000லிருந்து ரூ. 46,260 உங்கள் பேசிக் பே மாறப்போகுது. இது ஒட்டுமொத்தமாக பார்த்தா சராசரியா 34% பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் பே ஏறுனா ஆட்டோமேட்டிக்காக டிஎன்எஸ் அலவன்ஸு, வீட்டு வாடகை படி, மற்ற அலவன்ஸும் கண்டிப்பாக தாறுமாறாக உயரும். இந்த ஏடிபி கமிஷனுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, கடந்த நவம்பர் 2025 தான் பார்த்தீங்கன்னா ஊதிய குழு அதிகாரப்பூர்வமாக அமைச்சாங்க. ஜனவரி 1, 2026 இருந்து கணக்கிட்டு அடுத்த 18 மாதம் காலக்கெடுவுக்குள்ள இவங்க தங்களுடைய முழுமையான அறிக்கையை பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிக்கணும். ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குது. ரிப்போர்ட் சப்மிட் பண்ண லேட் ஆனாலும் இந்த புதிய சம்பளம் பரிந்துரைகள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2026 முதல் முன்தேதியிட்ட அமலுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இதனால உங்களுக்கு அரியர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டாக கிடைக்கும். இது எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷன் இருக்கும், மொத்தமாக கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு மட்டும் இல்லாமல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் வாங்குகிற எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஏடிபி கமிஷனில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் அதே கொள்கை அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய பலன்கள் மாற்றி அமைக்கப்படும் சொல்கிறாங்க. முந்தைய ஊதிய குழுவோட செஞ்ச மாதிரியே சம்பள உயர்வோடு சேர்த்து பென்ஷனும் கணிசமாக உயரும். ஆனால் கடைசியாக ஒரு விஷயம், இந்த 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பரிந்துரைகள் மட்டும்தான். இதுக்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு பச்சை கொடி காட்டணும். அரசாங்கத்தோடைய நிதி நிலைமையை பொறுத்து தான் இறுதி முடிவு எடுப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு மட்டும் அரசாங்கம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா சமீப காலங்களில் இருந்த அளவுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இது பெரிய ஜாக்பாட்டாக அமையும். இந்த பதிவு விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.